ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, பிரச்சனைக்கான தீர்வை தேடி நீ அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் வருகிறேன். என் அன்பு குழந்தையே, நீ இப்போது பண நெருக்கடியில் உள்ளாய் என்பது உன் சாயப்பாவுக்கு நன்கு தெரியும். அதனால்தான் இன்று வெள்ளி வரமாக இந்த அக்ஷய கலசத்தை உன்னிடம் ஒப்படைக்க வந்திருக்கிறேன். சாயப்பாவை நம்பி இந்த அக்ஷய கலசத்தை தொட்டு நீ இந்த பதிவினை முழுவதுமாக கேள். இன்னும் 3 நாட்களில் உனக்கு வேண்டிய பண உதவி கிடைக்கும். இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு. தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு. இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகிறாய்? சோர்வு, தோல்வி இவை அனைத்தையும் தூக்கி எறி. அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசு. உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு. கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழக்காதே. அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே. தோற்பது முக்கியமில்லை, இறுதியில் யார் நிறைவடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம். உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி. என்னை உன் நினைவில் கொண்டு வா. மற்றதை உன் சாய் தேவா நான் பார்த்து கொள்கிறேன். என் தங்கமே, நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு உன் சாய் தேவா நான் இருப்பேன். நீ இதுவரை வாழ்க்கையில் எடுத்த அவசரத்தால் தான் உனக்கு நிம்மதியற்ற சூழல் நிலவுகிறது. எதையும் நம் வாழ்க்கைக்கு இது சாத்தியமா, பொருந்துமா என்று 1க்கு 100 முறை யோசி. அதன் பிறகு இதுதான் உன் முடிவு என தீர்க்கமாக அதில் நிலைத்து நில். எப்போதும் குழப்பத்தில் இருக்கும் மனநிலை என்பது ஆபத்தானது. முடிவு எடுப்பதில் குழப்பம் என்பது உனக்கு நீயே அறியாமை என்னும் வலையில் மாட்டிக்கொள்வதற்கு சமம். அது எப்போதும் உன் மூச்சை திணற வைக்கும். அதுபோலத்தான் எப்போதும் சாந்தமாக இரு. எதற்கெடுத்தாலும் உனக்கு கோபம் வருகிறது. அது எதற்காக என்பதை என்னிடம் கேள்வியாய் கேட்டாயல்லவா? இப்போது அதற்கு நான் பதில் கூறுகிறேன், கேள். அதற்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் காரணம், உன்னுடைய எதிர்பார்ப்பு. ஒரு வேளையில் என்றால் கூட அது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என்று வெறும் சந்தோஷமாக வழி நடத்தி செல்லும் விஷயங்களே கற்பனை செய்து கொள்கிறாய். அதில் கஷ்டமும் இருக்கும். அதை நாம் சுலபமாக நல்ல நேர்மையான முறையில் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று யோசி. ஆனால் நிஜத்தில் அதுதான் யதார்த்தம் கூட. வாழ்க்கை என்பது சந்தோஷமும் கஷ்டங்களும் நிறைந்தது என்று புரிந்து கொள் என் தங்கமே. என்னடா இது, நம் சாயப்பா எப்போதும் கஷ்டம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்று தானே நீ யோசிக்கிறாய்? அதற்கு காரணமும் நீதான். என் பிள்ளை, சந்தோஷத்தில் சிரிப்பு வருகின்றது. ஆனால் இதே கஷ்டத்தில் என் பிள்ளையான நீ கலங்கி நிற்கின்றாயே. அதனால்தான் இரண்டுமே ஒன்றுதான் என்று சொல்கிறேன். அதற்காக கஷ்டத்தையே நினைத்து கொண்டு உன் நிம்மதியை இழக்க வேண்டாம். எப்படி சந்தோஷம் மறையுமோ அதே போலத்தான் கஷ்டமும் ஒரு நாள் மறைந்துவிடும். உனது வாழ்க்கை இப்படியே இருக்கும் என்று நீயே ஒரு முடிவை எடுக்காதே. சந்தோஷம், கஷ்டம் இரண்டும் ஒன்றுதான். இரண்டையும் ஒரே கண்ணோட்டத்தில் எடுத்து பழகு. பகல் இரவு என இரண்டுமே நேரத்தை தான் குறிக்கும். ஆனால் சிலர் பகல் மட்டும்தான் வெளிச்சம் தரக்கூடிய நேரம் என்றும் இரவு இருட்டை மட்டுமே தரும் என்று நினைக்கிறார்கள். சூரியனை பார்ப்பது பெரிய விஷயமல்ல. அந்த இருட்டிலும் நமக்கு வெளிச்சத்தை தரும் சந்திரன், நட்சத்திரங்கள் இருப்பதை மறந்து விட்டார்கள். காரணம், அவர்களுக்கு இருள் மட்டும்தான் கண்களில் தெரிகிறது. அதில் இருக்கும் வழியான வெளிச்சம் தெரியவில்லை. தினமும் நடக்கின்ற, எதிர்கொள்கின்ற சூழ்நிலைகளை நீ கடந்து வருகிறாய். அப்படி இருக்கையில் வேலை என்பதும் அதே போலத்தான். கஷ்டமானது என்று நீ ஒதுங்கி போகிறாய் என்றால் எல்லாம் உனக்கு கஷ்டம்தான். அதற்கு பதிலாக எல்லா விஷயங்களிலும் கஷ்டமானதை நீ தேடிப்போ. அது முதலில் கடினமாகத்தான் இருக்கும். பழக பழக அந்த கடினத்தில் இருக்கும் சுலபத்தை நீ உணர ஆரம்பிப்பாய். அதுதான் உண்மை. நீ வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள் என் தங்கமே. கடினத்தில் சந்தோஷத்தை காணலாம். அதே போலவே சந்தோஷத்தை நீ அனுபவி. ஆனால் அது தரும் சிரிப்பை நீ நம்பாதே. அந்த சிரிப்பு அடுத்த நிமிடம் மாறியும் போகும், போகாமலும் இருக்கலாம். அந்த சிரிப்பை உண்மை என்று நம்பினால் உனக்கு நம் வாழ்க்கை இப்படியே இருக்காதா என்ற ஏக்கம் வரும். அது உன்னை மாற்ற செய்யும். நல்ல விஷயங்களை நீ அனுமதிக்கலாம், ஆனால் மற்ற விஷயங்களை அனுமதிக்காதே. அது உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க ஆரம்பிக்கும்.
இந்த உலகில் யார் உனக்கு இருப்பார்களோ இல்லையோ, நான் உன்னிடம் இருப்பேன். உன் மனதில் நான் அமர்ந்து விட்டேன் என் தங்கமே. இனிமேல் அதுதான் என்னிடம். உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்றுகிறேன். மனதை தேற்றிக்கொள் என் தங்கமே. கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை உனக்கு நான் அனுமதித்தேன். இனி அது நடக்காது. நடக்கவும் உன் சாய் தேவா நான் விட மாட்டேன். என்னை தொட்டு இந்த அக்ஷய பாத்திரத்தை நீ பெற்றுக்கொண்டாய் என்று உன் சாயப்பா நான் நம்புகிறேன். என் நம்பிக்கையை நீ பொய்யாக்கி விடாதே என் தங்கமே. நீ எதிர்பார்த்ததற்கு மேலாகவே உனக்கு பண உதவி கிடைக்கப் போகிறது. தயவு செய்து இதை நீ பெற்றுக்கொள். நீ விரும்புகிற வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் விருப்பமெல்லாம் நிறைவேறப் போகிறது. இன்னும் சற்று நேரத்தில் சந்தோஷமான செய்தி உன்னை தேடி வரும் குழந்தையே. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்திற்கும் பதில் கூற நான் தயாராக இருக்கிறேன். நீ உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து அழுத போதெல்லாம் என் வருகையை நீ உணர்ந்திருப்பாய். அதே போலத்தான் நீ சற்றும் எதிர்பார்க்காதவாறு இன்று உன் மனதை மாற்றினேன். சந்தோஷத்தில் திக்குமுக்காடி இருந்ததை பார்த்து நான் பூரித்து போய் பார்த்து கொண்டு இருந்தேன். உன்னை சுற்றி உண்மையாக நேசிப்பவர்கள் இன்று நீ உணர்ந்தாயல்லவா? என் குழந்தையான உன்னை சிரித்து கொண்டே இருப்பதை பார்க்கும்போது நான் இந்த உலகத்தையே மறக்கின்றேன். நல்ல செய்தி கூறுவதற்காக நான் நீண்ட நேரமாக காத்திருக்கிறேன். உன் வேண்டுதல் நிறைவேற உள்ளது என் குழந்தையே. இனியும் என்னை காக்க வைக்காதே. உன்னில் எழும் தேவையில்லாத மனம் வருந்தும் சிந்தனை எழும் காரணம் ஒன்றை நீ 10ஆக பார்க்கின்ற உன் கண்கள் அல்ல, உன் மனம்தான். உன்னை அறிய நீ யாரிடமும் எதையும் கேட்க வேண்டாம். உன் முன் உன்னையே யார் என்று காட்டுகிற கண்ணாடி முன் நில். நீ நிற்பதை போன்ற உன் உருவம் நேர்மறை என்று நினைத்து உன்னை கண்ணாடியில் காணும்போது எதிர்மறை, அதாவது உன் வலது கைகள் இடது கையாய் தோன்றும். நீ அதில் உன்னை மாறி காண்பிக்கிறது என்று கூறுகிறாய். ஆனால் அதுதான் உன்னை உண்மையாக வெளிக்காட்டுகிறது. கைகள் திசை மாறி காண்பிக்கலாம், ஆனால் உன் ஆன்மாவை காட்டும் உண்மையான ஒரு பொருள் கண்ணாடிதான். அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்று பார். உன் உயரங்கள் எவ்வளவு குள்ளமாக இருக்கிறது என்பதை அறிவாய். இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை யோசித்துப் பார். அவைகள் தோல்வியாய் இருக்கலாம், ஆனால் அவை உனக்கு தந்த வைரமான பொக்கிஷ அனுபவம். அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட கோடி மடங்கு பெரியது. வெற்றி என்பது தற்காலிகமே, ஆனால் தோல்வியால் நீ உணர்ந்த பாடங்கள், அவற்றின் அனுபவம் வாழ்க்கையில் வெல்ல வைக்கும். அதுதான் உண்மையான வெற்றி. அது உன்னை பக்குவமடைய வைத்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்று உனக்கு சொல்லி உன் பிறப்பை புனிதமுடையதாய் மாற்றும். நான் சொல்லும் வழிகளில் நீ செல்கின்றாய். நிழலுக்கும் நிஜத்திற்கும் உள்ள வேறுபாட்டை அறிய ஆரம்பித்து விட்டாய். உன் வாழ்வில் இனி எல்லாம் சுபமே. ஏன் தங்கமே, நல்ல மனிதர்களை நீ சந்திக்கப் போகிறாய். நல்ல நல்ல நிகழ்வுகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவாய். இல்லத்தில் இன்பம் தொடரும். உன் மனதில் இருக்கும் சந்தேகங்கள், பயங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு மகிழ்ச்சியான தருணங்களை நீ அனுபவிப்பாய். நீ இன்று எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடிப்பாய். சந்தேகம் வேண்டாம் குழந்தையே. உன் மனதில் நான் இருக்கிறேன். சில நாட்களாக நான் உனக்கு வெளிப்படாதது போல தோன்றும். ஆனால் உன்னை வேறு சில உலக வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களுக்காக நான் பணித்துள்ளேன். மீண்டும் உன்னை நான் ஆட்கொள்வேன். இருளை கண்டு நீ மிரளாதே. வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான். இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை, துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை. கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கவே வருகிறது. அதை நீ உணர்ந்தாலே போதும், உன் மனம் சீராகும். நான் முன்பே உன்னிடம் கூறியிருந்தேன், பொறுமையாக இரு, உன் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் என்று. அப்படி ஒரு வேண்டுதல் இப்போது நிறைவேறப் போகிறது. எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீ நம்பிக்கை வைத்திருந்தால், நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் அது இப்பொழுது நிச்சயம் நிறைவேறும். நிறைவேறியவுடன் என்னிடம் நீ நன்றி சொல்ல வருவாய். உன் பொறுமைக்கான, நம்பிக்கைக்கான அந்த பரிசையும் பெறுவாய். ஒவ்வொரு கர்ம வினையையும் நீ தீர்க்கும் பொழுது உன்னை நான் என் வீட்டிற்கு அழைத்தேன். என் அழைப்பினாலேயே நீ அங்கு வந்தாய். ஒவ்வொரு வினையையும் தீர்ப்பதாலேயே நீ தரிசனம் பெற்றாய். அடுத்து உன் வாழ்வில் சில வினைகளை நீ தீர்த்தவுடன் மீண்டும் என்னை வந்து தரிசிக்கும் வாய்ப்பை பெறுவாய். நம்பிக்கையோடு இரு.
உன்னை உன் தந்தையான நான் தான் வழிநடத்துகிறேன். அமைதியாக இருப்பவர்களுக்கு கோபம் வராது என்று நினைத்து விடாதே. அவர்கள் மனதை கட்டுப்படுத்த தெரிந்தவர்கள். எதற்கும் உணர்ச்சி வசப்படாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக செயல்படுத்து. உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ உயர்வாய். நான் நிரந்தரமாகவே உன் அருகில் இருக்கிறேன் என்று உன் மனம் நம்ப ஆரம்பித்து விட்ட பிறகு உன் மனதின் வேகங்களும் தீவிரமான உணர்ச்சிகளும் தாமாகவே பலம் இழந்துவிடும். காலப்போக்கில் வேரோடு அறுக்கப்படும். மனம் வேகங்களிலிருந்து விடுபட்டுவிடும். நீ ஏன் ஒரு சிறிய விஷயத்தை கூட பெரிய விஷயமாக பார்க்கிறாய்? அனுசரித்து போக வேண்டும் என்று சொல்கிறேன். பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்தவர்கள். ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ உன் மனதிற்குள் எடுத்துக்கொள்ளாதே. புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரம் உருவாகிறது. அந்த இடத்திலிருந்துதான் நீ விருட்சமாக வளரப்போகிறாய். நான் மட்டுமே அனுசரித்து போக வேண்டுமா என்று நினைக்காதே. நீ இப்படி நினைத்தால், இப்படியே இருந்தால் இறுதியில் சண்டையிலும் வாக்குவாதங்களிலும் தான் முடியும். அமைதியாய் இருப்பது சிறந்தது. பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை காக்கும் கவசமாய் அது விளங்கும். அமைதியாக உன்னை நீயே தியானித்துக்கொள். ஒரு அமைதியான பூங்காவனம் உன் மனதில் பூக்கும். நிம்மதி தென்றலாய் வீசும். மகிழ்ச்சி மலர்களின் வாசமாய் உன் முன் நறுமணம் தூவும். உன் கோபங்கள், ஆதங்கம், வருத்தங்கள், உன் எதிர்மறை எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் இப்படியெல்லாம் அந்த அமைதி நிலை முன் மண்டியிட்டு குலைந்து போகும். அதனால் இப்போது உள்ள சூழலில் உன்னை காக்கும் கவசம் அமைதிதான். அதை நீ கடைப்பிடி. உன் வாழ்வு இனிமையாகும். வாக்குவாதங்கள் என்றைக்கும் எதற்கும் தீர்வு அல்ல குழந்தையே. அதை நீ ஒருபோதும் செய்யாதே. ஒருவன் உன்முன் செய்கின்ற செயல் பிடிக்கவில்லை என்றால் தன்மையாக சொல்லிப்பார். கேட்கவில்லை என்றால் அவர்களை விட்டு விலகிவிடு. அவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்தால் உன் நிம்மதிதான் பறிபோகும். அதற்கு நீ என்றைக்கும் இடம் கொடுக்காதே. நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் வாழ்வாய். அதற்கு உன் அப்பா நான் பொறுப்பு. அன்பு குழந்தையே, உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார். உன் தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும். அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான். ஆனால் அதை முயன்று பார். உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு 2 பெரும் ஆயுதங்கள் தேவை. அதில் ஒன்று நம்பிக்கை, மற்றொன்று பொறுமை. இந்த 2ம் இருந்தால் உன்னை வெல்ல இந்த உலகில் யாராலும் முடியாது. இன்று மட்டும் அல்ல, என்றென்றும். இந்த பிறப்பில் மட்டும் அல்ல, இனி வரப்போகும் பிறவிகளிலும் உனக்கு எந்த விதமான தீங்கும் யாரும் இழைக்க முடியாது. நான் அதை பார்த்து கொள்கிறேன் என் குழந்தையே. என் தங்கமே, ஏன் உன் வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாய் மாற்றியுள்ளாய்? ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உனக்குள் வர நீ அனுமதித்துள்ளாய். யாரும் இல்லை என்று புலம்புகிறாய். அதே நேரத்தில் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறது. எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்திற்கான ஆரம்ப கட்டம். அதனால்தான் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதே என்று கூறுகிறேன். உன்னிடத்தில் என்ன இல்லை? அறிவா, திறமையா, குணமா? எல்லாம் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது. நீ ஏங்கும் அன்பு யாரிடம்? உன்னை எல்லோர் முன்பும் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காக நீ ஏங்கி நிற்கிறாய். அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பின்னரும் உன் மனம் ஏக்கங்களால் புண்ணாகிப் போவதை என்னால் தாங்க முடியவில்லை. உனக்கு எது நிரந்தரம் என்று புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை உன் முன் நிறுத்தினேன். ஆனால் எவ்வளவு ஆழமாக இருந்ததால் உன் மனம் காயப்படுகிறது. இனிமேல் அதை உன்னிடத்தில் நான் அனுமதிக்க மாட்டேன். உன் கண்முன் போலியான அன்பு கொண்டு இருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கப் போகிறேன். ஒரு நாள் உன் முன் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். அது நடக்கத்தான் போகிறது என் குழந்தையே. உன் தொழிலில் நஷ்டம் என்ன செய்வது என்ற நிலையை தாண்டி நிம்மதி இழந்து எந்நேரமும் பயந்து நீ இருக்க வேண்டிய அவசியமில்லை. இனிமேல் கீழே எவ்வளவு குறைந்ததோ அதற்கு 100 மடங்கு உனக்கு உயர்த்தி உன்னை உச்சியில் ஏற்றி உட்கார வைப்பேன். முதலில் உன் வாழ்விலோ தொழிலிலோ சறுக்கல்களையும் கஷ்டங்களையும் நீ சந்தித்துள்ளாய் என்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்று அர்த்தம்.
நீ 4 படி ஏறினால் 2 படி சறுக்கும் என்ற வாக்கியத்தை தெளிவாக உன் கவனத்தில் ஏற்றிக்கொள். உன் 2 படி சறுக்கல் 4 படி முன்னே செல்ல அதை தாங்கும் சக்தியாய் 2 படி இப்போது பின்னே வைத்துள்ளாய். அது தோல்வி இல்லை. வெற்றி பெற்றவருக்கு தன் உழைப்பின் அருமை புரியும். ஆனால் பல தோல்விகளை பார்த்து பிறகு வெற்றி பெற்றவர்களுக்குத்தான் உழைப்பின், வாழ்க்கையின் அர்த்தம் புரியும். நீ நிச்சயம் அர்த்தங்களின் சங்கமமாய் திகழப் போகின்றாய். வாழ்க்கையில் எல்லாம் சரியாகிவிடும். நீ எதற்கும் கலங்காதே. உன்னோடு உன் தந்தை நான் இருக்கிறேன். நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய். உன் கடந்த கால வாழ்க்கையை நீ அறிய விரும்பினால் உன் தற்போதைய நிலையை பார். உன் எதிர்கால வாழ்க்கையை நீ அறிய விரும்பினால் உன் தற்போதைய செயல்களை பார். உன் மனதில் இருந்த அனைத்து எதிர்மறை எண்ணங்களும் மறைந்து போகும் நேரம் வந்துவிட்டது. வார்த்தைகளில் எப்படி எனக்கு நன்றி சொல்வது என்று உன் பரவசமான மனநிலையை உன் அன்பு என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. நான் என்ன செய்தேன்? ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு வலி? ஏன் எல்லோரும் என்னை வந்து காயப்படுத்துகிறார்கள் என்று புலம்புகிறாய்? மற்றவர்கள் செய்த தவறு, துரோகம் ஏன் சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை? ஏன் என்னை இப்படி குற்றவாளிகளாக பார்க்கிறார்கள்? அவர்களுக்கு தெரியவில்லையா உண்மை எது என்று நீ இப்படித்தானே புலம்புகிறாய்? ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதி. மற்றவர்களுக்காக யோசி, உதவி செய். மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து. மற்றவர் வழிக்காக பிரார்த்தனை செய். ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக சுவாசி. அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும். அந்த மூச்சை நீ மட்டும்தான் சுவாசிக்க முடியும். நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா? நீ வைரம். உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்காக நான் செதுக்குகிறேன். உனக்கு துணையாக நான் என்றும் வாழ்வேன். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. வாழ்க்கையில் பிறப்பு, இறப்பு என்ற சூழல்களில் அன்பு, பரிவு, இரக்கம், மன்னிப்பு, கோபம், வெறுப்பு, விரோதம் என எத்தனை உணர்வுகள்! இந்த சூழல்களுக்கு நடுவில் 1000 உறவுகள் நம்மை சுற்றி வலம் வருகிறார்கள். அம்மா, அப்பா, அக்கா, தம்பி என பல உறவுகள். அவர்கள் உன்னுடைய ஒவ்வொரு ஜென்மத்திலும் வெவ்வேறு ரூபங்களான ஆன்மாக்களாய் வருகிறார்கள். உன் பிறப்பிலும் இறப்பிலும் உன்னுடன் யாரும் வரப்போவதில்லை. அதே போலத்தான் மற்றவர்களுக்கும் என்பது உலக நியதி. அப்படி இருக்கையில் வாழும் நாட்களில் ஒருவர் மீது ஏன் அன்பு வருகிறது, ஏன் கோபம் வருகிறது என்றுதானே உன் கேள்வி. நீ ஒரு கற்கள் நிறைந்த வழியில் நடக்கிறாய். அப்படி நீ போகும்போது உன் கால்களில் அடிபட்டு விடுகிறது ஒரு கல்லால். அது உனக்கு வலிக்கிறது. அந்த கல்லை யாரும் கால்களில் படாதவாறு ஓரமாக ஒரு இடத்தில் போட்டு உன் வழியில் நடக்கின்றாய். இது வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதல். நீ பெற்ற வழியை மற்றவர் அனுபவிக்கக்கூடாது என்று. நீ போகும் பாதையில் முட்கள் இருக்கிறது. அதை கவனித்துக் கொள்கிறாய். உன் காலில் காயப்படுத்தவில்லை. இருந்தாலும் அங்கே மற்றவரும் செல்லலாம். அவர்கள் கால்களை அதை காயப்படுத்திவிடக்கூடாது என்றும் அதை ஒரு ஓரமாக வைக்கின்றாய். இவற்றின் மூலமாகத்தான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தங்களை எந்த அளவிற்கு புரிந்து கொண்டுள்ளனர் என்று புரியும். வலித்ததால் அதை உணர்ந்து மற்றவருக்கும் அது வரக்கூடாது என்றும், கண்ணில் பட்டது மற்றவரை காயப்படுத்தும் என்று உணர்ந்து அதை மேற்கொள்வார். அவர்கள் மனதால் அன்பை நேசிப்பவர்களாக இருப்பார்கள். ஆனால் காலில் காயப்படுத்தியதால் தன் வலியை மட்டும் கவனித்து செல்வார்கள். அவர்களுக்கு வாழ்க்கையில் அன்பு இல்லாமல் அல்ல, அவர்களுக்கு அவர்களின் வலியை தாங்க முடியவில்லை. அதனால்தான். இது தவறு அல்ல. ஆனால் முட்களை பார்த்தும் அந்த இடத்திலிருந்து அதை எடுக்காமல் கடந்து செல்லும் உள்ளத்திற்குத்தான் அதிகம் அன்பை பற்றியும் வாழ்க்கை பற்றியும் புரிதல்கள் வேண்டும். இவைகளை நான் உனக்கு கூறுவதற்கு காரணம், கடவுள் படைத்த அனைத்திற்கும் காரணம் உண்டு. அவற்றுள் மிக புண்ணியமாய் கருதுவது மனித இனம். அவற்றின் தன்மைகள் அவர்களின் வாழ்க்கை என்ற முறையில் கடவுள் நிகழ்த்தும் நிகழ்வுதான் இது. ஓர் உயிரின் பிறப்பும் இறப்பும் மனிதர்கள் கையில் இல்லை, கடவுள் கையில்தான் எல்லாம் இருக்கிறது. அது நீ நடக்கும் விதத்தில்தான் இருக்கின்றது. இதையெல்லாம் உனக்கு போதிப்பதற்கு காரணம், என் பிள்ளையான நீ கிடைத்த வாழ்க்கையின் பயனும் நீ எடுத்த பிறப்பின் மகத்துவத்தையும் அறிய வேண்டும் என்றும் உணர வேண்டும் என்றும் நான் உனக்கு இத்தனையும் நிகழ்த்துகின்றேன்.
உன் துயரங்களை போக்க நான் இருக்கிறேன். உனக்கு புதிய நேரம் துவங்கிவிட்டது.